ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களாண்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குதோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்ன வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ வறுக்கிறதுனால என்னாகனா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்கும் போதும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லது. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. அந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கணும். இது வந்து பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டோம், அப்படியே வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒச்சக்கல்லை வந்து இது வறுத்துக்கோங்க. ஸோ கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. இது வந்து ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ நல்லா வறுத்துக்கிட்டுக்கோங்க. இது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வறந்துட்டு இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எள்ளு வந்து போட்டு வறுத்துக்கணும். எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஐரன்னு ப்ரோட்டீன்னு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் லைட்டாக வறந்தால் போதும். இது சூப்பராக இருக்கும். உங்கள் டேஸ்ட் இது நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ரெக்னென்சி டைமில் எடுக்கும்போது எள்ளு மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் இது ஓவர் ஹீட்ன்றதுனால ரிமைனிங் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முந்திரி. ஸோ முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த முழுசாக கிடைக்கும் இல்லையா, அந்த முந்திரி வந்து வாங்காதீங்க. என்னத்துக்குன்னா அந்த முந்திரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய நூல் பூச்சி இருக்கும். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நானும் தெரியாமல் அப்படி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்புறமா என் ஃப்ரெண்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்புறமா வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஓகே. பட் முழுசாக இருக்கிறதுல ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூச்சி இருக்குது, நூல் பூச்சி இருக்குது. அண்ட் மோரோவர் தட் அது ரேட்டும் கம்மி தான். பட் என்னன்னா இதுதான் ரேட் அதிகம். ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த மாதிரி உடைச்ச முந்திரி தான் வந்து ரேட் அதிகம். இதுவும் வந்து நல்லா வளர்ந்துச்சு. இதுவும் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து முந்திரி எல்லாமே என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணுறோம். கீ ஆட் பண்ணிவிட்டு ஸோ கீ ஆட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டேட்ஸ் வந்து இதில் போட்டு ஸோ நல்லா வந்து கொஞ்சம் வந்து அந்த சூடு ஏறணும். ஸோ சூடு ஏறிட்டு ஆறட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஸ்வீட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரும் வந்து கீ போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் அரைச்சிட்டு பிறகு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வந்துடுச்சு. வந்துட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். சூடு ஏறினா போதும். வந்து நல்லா வந்து ஆறணும், ஃபுல்லாக ஆறணும். இதே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கிஸ்மிஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கச்சா பிச்சாவாக அரைச்சிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இதில் வேணால் நீங்கள் வந்து கீ போட்டுக்கிட்டோன்னா கீ போட்டுக்கலாம். பட் நான் கீ போடல, அப்படியே வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஜாகரி அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் இருக்கிற இந்த ஸ்வீட்டுங்களே நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இதில் கூட ஆட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபைன் பவுடர் அரைச்சிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வந்து அரைச்சி விட்டுப்பேன்.
ஸோ இந்த சூட்லேயே வந்து இது வந்து இப்படியே இருக்கட்டும். ஸோ அப்படியே வந்து விட்டுடுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துக்கிட்டு இதில் போட்டுட்டு நசிக்கோங்க. பிகாஸ் அப்படியே வந்து போட்டு பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து மிக்ஸி வந்து போயிடும். நான் ஒரு தடவை ஸ்டார்டிங்கில் தெரியாமல் போட்டுட்டு மிக்ஸி அந்த ஜாரே வந்து போயிடுச்சு. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டு. ஸோ ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். இது மாதிரி வந்து இடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இடிச்சுக்கணும்னாக்கா நமக்கு வந்து மிக்சியில் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் கடிச்சு சாப்பிடணுமோ அப்படி இருக்கும் போதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கச்சாம்பிச்சவங்க இடிச்சிக்கணும் லட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் என்னன்னா குழந்தைங்க வந்து சரி மென்று சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக தான் பண்ணிடுவேன். ஸோ எஸ் பார்த்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதிலே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து ஆட்டும். ஸோ இதிலே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆட்டும். இதை வந்து கலக்கி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஆட்டும். கிஸ்மிஸ் வந்து தனியாக வச்சுருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டை வந்து ஃபைன் பவுடரை அரைச்சிடுவேன். கொஞ்சம் அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுவேன். ஃபைன் பவுடரை வந்து அரைச்சிடுவேன். சூப்பராக இருக்கும். எல்லாம் வந்து ஃபைன் எல்லா விதத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த தீத்துப்பு ஒன்றுப்பு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து லட்டு மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லட்டு மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து பாருங்கள். சூப்பராக வந்து இருக்கும். ஸோ என்னோட குட்டி நீங்கள் இல்லை இந்த லட்டு வேணுமா சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்க. இந்த மாதிரி இருந்தால் குட்டீஸ்க்கு வந்து ஸோ இது மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா லட்டும் வந்து பண்ணிக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூடோடவே நல்லா ஆறின பிறகு பண்ணாலும் ஓகே, சூடோடு பண்ணாலும் ஓகே தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ரெடி ஆகி இருக்குது. ஸோ என்னோடய குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரவுண்டாக எடுத்து வைக்கிறதுக்கா. ஸோ ஹெல்த்தியான ப்ரோட்டீன் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 days வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு சாட்டர்டே சண்டே டைமில் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஹெல்த்தியான வீட்டிலே ரெடி பண்ணிக்கிற ஒரு ரெசிபினா ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி இது வெளியே வைக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகாது. சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா சேஃபாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைப்பேன். இது என்னத்துக்குன்னா மில்கில் வந்து ஐஸ் மில்க் வந்து போட்டு அது ஆக்சுவலி இது நான் யூஸ்வலாக பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து டெய்லி வந்து பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சில்லுன்னு ஆகும் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து சில்லுன்னு ஆக்கிட்டு அதில் போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ப்ரோட்டீன் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி.